உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் கேதுவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 வருடம் நவம்பர் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 12ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை. வேற என்ன வேணும்? தொட்டதெல்லாம் வெற்றியாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நட்சத்திரநாதன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா யாரோட தயவும் இல்லாம இருக்கிறதே ஒரு மாதிரியான கான்ஃபிடன்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணும். அதை தாண்டி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மிஸ்டர் ராகு சும்மா இருக்க மாட்டார். முயற்சி எல்லாம் பிரம்மாண்டப்படுத்தாரு. வச்சா எமிரேட்ஸ் ஃப்ளைட் தான், போனா இந்த மாதிரி ஃப்ளைட்ல போய் வச்சா இந்த மாதிரி மண்டபத்துல தான் கல்யாணம்ன்ற மாதிரி கொஞ்சம் பிரம்மாண்டமா வேணும்னு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை அதிகப்படுத்துவார். ஓகே, என்னக்கா ராசிநாதன் தான் போய் 8ல மறைஞ்சிட்டாரு. 8ல மறைஞ்சா என்ன? 8ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது, அது உச்சம் பெற்று இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் சந்தோஷம்தான். ஏன்னா வலு குறைந்த ஒரு 15 நாளைக்கு தான். 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக பெருசா நெகட்டிவ்லாம் ஒன்றும் வரப்போறது இல்லை. அது 8ஆம் இடத்துல போய் ராசிநாதன் உச்சம் பெற்று அமரும் போது திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும். கொஞ்சம் மட்டும் வண்டி வாகனங்கள்ல பார்த்து போயிட்டு வரணும். 8ஆம் இடம்னே 7க்கு 2 தான். அப்ப நிறைய பேருக்கு இருந்தக்கூடிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாம் தீந்துரும். யாரெல்லாம் வாழ்க்கை அப்படின்ற இடத்துல தத்தளிச்சிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் விவகாரத்துன்ற இடத்துல கொஞ்சம் வில்லங்கத்தை சந்திச்சிட்டு இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் மிகச்சரியான யோகமான ராஜகான காலகட்டம். 8ஆம் இடத்துல குரு அமரும் போது இதற்கான தீர்வெல்லாம் கொடுப்பாரு. அதனால அந்த நேரத்துல கல்யாணம்ன்ற இடத்துல இருந்த கசப்பான சூழல்லாம் விட்டு வெளியில வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. 8ஆம் இடமே அசிங்கம், அவமானம் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்றதுனால கொஞ்சம் அதுக்கான விஷயங்கள் நடக்கும். அதை தாண்டி 8ஆம் இடம் 5க்கு 3 போது கொஞ்சம் குழந்தைகளுடைய ஹெல்த்வே சில விஷயங்களை அதுக்காக சில மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய சூழலையும் அது உருவாக்கி கொடுக்கலாம். ஓகே, ஒரே ஒரு ஆள் இப்படி இருக்காருன்னா மற்ற எல்லாரையும் குத்த சொல்ல முடியுமா? மற்ற எல்லா பிளானட்டுமே சூப்பராக தான் இருக்கு. 12ஆம் அதிபதி உச்சமாக இருக்காருன்ற போது, அதுவும் செவ்வாயாக இருக்கிறார்ன்ற போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, வேலையில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்ற மாதிரி ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து ஒரு விஷயம் செய்ய வேண்டி வரலாம். 8ஆம் அதிபதி கொஞ்சம், அதாவது ராசிநாதன் கொஞ்சம் 8ல இருக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 5000 ரூபாய் எதிர்பார்த்து போன இடத்துல ஒரு 2500 ரூபா கிடைக்கிறது. நம்ம ஒரு 15,000க்கு வேலை பார்த்துருப்போம், ஆனால் 5000 தான் கிடைக்குதுன்ற மாதிரி இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். அது நம்மளுடைய தப்பு இல்லை, மிஸ்டர் ராகுவோட தப்பு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பிரம்மாண்டமா ஒரு வேலை ஒரு லட்ச ரூபா தான் கிடைக்கணும், நம்ம 1 கோடி ரூபாய்க்கு திங்க் பண்ண வைக்கிறது மிஸ்டர் ராகு தான். அப்போ சண்டை போட்டால் அவரை தான் போடணும். ஆனால் என்ன பண்ணுறது, விதி வழியது இல்லையா? இந்த தடவை கொஞ்சம் ஒரு மாதிரி எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகாத தன்மை அது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்காதீங்க. அவ்வளோதான். நான் இந்த தடவை ஒரே ஒரு விழிப்புணர்வு எதில் தேவைன்னா எக்ஸ்பெக்டேஷனில் மட்டும்தான் விழிப்புணர்வு தேவை. மற்றபடி சூப்பர். 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நிறையா வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்து சில விஷயங்கள் நடக்கும். சொக்காலாம் வாங்குவீங்க, புது ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடம்லாம் அதெல்லாம். அதே மாதிரி அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம், உட்காந்து சாப்பிடவே நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு தன்மையெல்லாம் மாறி நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க. 3ஆம் இடத்துல ராகு நிறைய ட்ராவலை பண்ண வைப்பார். நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். தொலை தொடர்பு கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சார்ந்த மக்களோடு ஒரு இணக்கம் வரும். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை அப்படின்றனால நிறைய பேருக்கு பண ரீதியான பிரச்சனை எல்லாம் சரியாகும். ஆனால் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அதுவும் கொஞ்சம் வக்ரமாகும் போது கொஞ்சம் பொருள் விரையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய சுயஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இது ப்ளஸ் ஆர் மைனஸாக இயங்க போகுது. இது வெறும் கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோன்ற அடிப்படையில் இந்த தடவை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எதெல்லாம் நாம் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அது எக்ஸ்பெஷலி கொஞ்சம் ரத்த கொதிப்பு, பிபி, சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு, சுகர் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தலைவலி, டென்ஷன், தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை சரியாக பண்ணிடணுன்ற எக்ஸைட்மெண்ட்டோட கிடக்கிறது. அதை தாண்டி யாரெல்லாம் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அது வக்கீலாக இருக்கலாம், அது வாத்தியாராக இருக்கலாம், அது ஜோதிடராக இருக்கலாம், அது கலைஞராக இருக்கலாம், மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களாக இருக்கலாம், அத்தனை பேருக்கும் மிகச்சரியான ராஜயோகமான காலகட்டம். சூப்பராக இருக்கு. சில பேருக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு போய்
ஸ்கூலில் டீச்சிங் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல்லாம் வரும். இல்லை நீங்கள் வாத்தியாராக மாறக்கூடிய தன்மை, வாத்தியார் உத்தியோகத்தின் மூலமாக பணம் வருதல், 2ஆம் இடத்தின் மூலமாக பணம் வருதல், இதெல்லாம் நடக்க போகுது. அம்மாக்கும் உங்களுக்கும் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சரியாக போகும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய காலமாக இருக்குது. ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுடைய உடல் நலத்திலேயே கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா சுகஸ்தானமே பழுக்குறைவாக இருக்கும்போது கொஞ்சம் உங்களுடைய உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும். ஓகே. கால் சம்மந்தப்பட்ட வலிகள் வந்துட்டு போகலாம். ஏன்னா சனி கொஞ்சம் வக்ரமாகி இந்த பக்கம் குருவும் வக்ரமான குருவோட பார்வையில் இருக்கும்போது பாதம் கால் சம்மந்தப்பட்ட முட்டிக்கு கீழே கொஞ்சம் பெயின் வர்றது, கால் வலி வர்றது, கொஞ்சம் அசௌகரியங்களை ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் ஆஃப்டர் 15 டேஸ்க்கு மேலே நடக்கும். ஸோ நவம்பர் மாதம் முதல் 15 தேதிகள் ஒரு மாதிரியும், அடுத்த 15 தேதி கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும், கொஞ்சம் எதிர்பார்ப்பு கம்மியான மாதிரி இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். 4ஆம் இடத்திற்கு ஒரு மாதிரி குருவோட பார்வை, வக்ர குருவோட பார்வை இருக்கிறனால கொஞ்சம் தாட் ப்ராசஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நிறையா தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு அஸ்ட்ராலஜி இல்லை ஒரு ஜோதிடம் சொல்கிறது நீங்கள் மானே தேனே பொன்மானே நீங்கள் சூப்பர் உங்களுக்கு கோடி கோடியாக கொட்டுன்னு போய் சொல்கிறதுக்கு இல்லை. இது இப்படி நடக்கும், இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருங்கன்னு சொல்கிறது. அதை நம்பி தான் நீங்களும் பார்க்க வரீங்க இல்லையா? அப்போ சுகர் கோட் கொடுக்காம உண்மையே சொல்லணும்னா இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய தனுசு ராசிக்காரங்க, எஸ்பெஷலி மூல நட்சத்திரக்காரர்கள், இந்த தடவை உங்களுடைய மேலதிகாரிடம் வாயை திறக்காமல் இருக்கிறது பெட்டர். அப்படி வரணும்னா கூட இந்த வீடியோ உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த ஒரு மாதம் கடக்கிறது அப்படின்றது கொஞ்சம் குதிரை கொம்பு தான், கடந்துட்டிங்கன்னா போதும், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் அமைய காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற தனுசு ராசி குழந்தைங்க எப்படி இருப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. படிப்புலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன கொஞ்சம் கீழே மேலே விழாமல் பார்த்துக்கோங்க. தனுசு ராசி குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி. ஏன்னா 12ஆம் இடத்துல தான் இந்த செவ்வாய், அவர் தான் உங்கள் 5ஆம் வீட்டுக்கும் உடையப்பட்டவர். 5-12 உடையப்பட்டவர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பிள்ளைகள் கொஞ்சம் மேலே கீழே விழாமல் பார்த்துக்கிறது, பிள்ளைகளுக்காக சில செலவுகள் மேற்கொள்ள வர்றது, இதெல்லாம் நடக்கும். அப்போது படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் மேலே கீழே விழாமல், கொஞ்சம் ஸ்பீட் டிரைவ் பண்ணாமல், நைட் டிரைவ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா உடல்நிலையில் பெருசாக பிரச்சனை வராது. இல்லை ரைட்டாக கீழே விழுந்து பிள்ளைங்க சரைச்சிருச்சு, தனுசு ராசிக்கார பிள்ளைங்க இருக்குது, ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்குன்னா கொஞ்சம் கீழே விழுந்து அடிப்படுறது, சராய்ப்பு வருது, ரத்தம் வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே. நீங்கள் 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களாக இருந்து, அது மூல நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு வழக்கு முடிவுக்கு வரப்போகுது. புதுசாக துணை அல்லது துணைவியார் வரப்போகிறாங்க, இல்லாட்டி இருக்கிற துணையோட ஒரு கனெக்ஷன் கட்டாயி புதுசாக அதுக்காக நிகழ்வுகள் நடக்க போகுது. ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்த விஷயம்லாம் சரியாக போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்த பேசல் பண்ண போகிறீங்க. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குருவோட பார்வை இருக்கும்போது, அது மகர வீடாக இருக்கும்போது பேச்சுவார்த்தையின் மூலமாக சில நல்லவைகள் எல்லாம் கைகூடக்கூடிய தன்மை. அப்போ என்ன ஆகும்? நல்லவை எல்லாம் பேச போகிறீங்கன்ற போது நிறைய பேருக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. இது வரைக்கும் வரன் பார்த்து அமையலன்னு சொல்கிறவங்களாம் இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் தெரிய போகிறது. அது ஒரு பர்சல் மாதிரி பண்ணிக்கிட்டு, இல்லை ஒரு பர்சம் போட்டுக்கிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏதோ ஒன்று மேட்ரிமோனியில் கொடுக்குறது, இல்லை இது பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தி கிடைக்க போகுது. அதுவும் மெடிக்கல் மூலமாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்குது. பெருசாலாம் நெகட்டிவாக ஒன்றுமே. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனில் மட்டும் கவனமாக இருக்கும். நிஜமாக நீங்கள் நினச்சது நடக்கிற மாதிரியான வாய்ப்பு இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும். 3ஆம் இடத்துலாவும் கொஞ்சம் அப்படிலாம் நினைக்க வைப்பார். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே மனம் சார்ந்த இடம். அந்த இடத்துல போய் சனி அமரும் போது ஒரு மாதிரி இது பேராசைன்னு சொல்ல முடியாது, ஆசையோட பெரிய கட்டம்னு சொல்லலாம். இல்லை அந்த மாதிரியான டயத்தில் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்க்க வச்சு கடைசியில் இல்லையேன்ற மாதிரி சில ஏமாற்றங்களை கொடுக்கும். நிறைய ட்ராவல் பண்ண வைக்கும், கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க வைக்கும், உடல் அசதி, உடல் அசௌகரியம், இதெல்லாம் ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடம்பை கவனமாக பார்த்துக்கணும். 60 வயது தாண்டிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கவனமாக இருக்கணும். முட்டு வலி, கால் வலி, பாத வலி வந்தே தீரும். கால் இழுக்கிறது, கால் ரொம்ப நேரம் நிற்க முடியாத மாதிரி இருக்கிறது அப்படின்றது இருக்கும். இல்லை மேலேருந்து கீழே இறங்கும் போது கவனமாக இருக்கணும். வலிக்கு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனம். இந்த 1 மாத காலம் ரொம்ப கவனமாக நீங்கள் நடைபெற வேண்டிய தன்மையாகத்தான் இருக்கிறது. ஓகே. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்துடைய வழிபாடு தேவைன்னா, அனுமனுடைய வழிபாடு உங்களுடைய தேவையில்லாத விரயங்களையும் தேவையில்லாத சில விபத்துகளிலிருந்தும் தப்பிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும்.
அதனால் முடிஞ்சால் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோவிலுக்கு போயிட்டு வெற்றிலை மாலை சாட்சி ஒரு வெண்ணெய் காப்பு போடுங்க. வெண்ணெய் எல்லாம் குரு காரகத்துவம் தான். அந்த வெண்ணெய் காப்பை போட்டு அந்த வெண்ணெய் காப்பை கொஞ்சம் சாப்பிட்டு வாங்க. அதுவே சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துங்க. எனக்கு 2 பார்சல் அனுப்புங்க. சரியா? உளுந்த வடையாக போடுங்க. ஏன்னா உளுந்த வடையெல்லாம் ராகு காரகத்துவம். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல முயற்சிகள் எல்லாம் பிரம்மாண்டமாக ஆக்கணும், வெற்றி ஆகணும், ஜெயிக்கணும், ஜெயம் வரணும்னா ஆஞ்சநேயருக்கு உளுந்த வடை மாலை போடுறது, மாலை போற்றி சாத்துறது, அது மூல நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணுறது மகத்தான வெற்றியை தரும். ஓகே. ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருக்குது. தொடுறதெல்லாம் பிரச்சனை, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்குது. எப்போ தான் எனக்கு முடியும்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஒரு சூட்சமாக சொல்லித்தரேன். என் மனதிற்கிணைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ரூ. 1 ஒரு வெத்தலை 11 நாள் தொடர்ந்து கண்டிப்பாக அனுமன் கோவிலுக்கு போங்க. நீங்கள் முதல் நாள் 6 சாயந்தரம் போனீங்கன்னா சாயந்தரம் தான் போகணும். காலையில் போனீங்கன்னா காலையில் தான் போகணும். 13 நாள் உங்களை போகவே விடாது. போயிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. 13 நாள் போயிட்டு அனுமன் கோவிலை சுற்றி வந்து வெத்தலை மேலே ரூ. 1 வச்சுட்டு வந்துடுங்க. இப்படி தொடர்ந்து 13 நாள் பண்ணிட்டு வாங்க. 14ஆவது நாள் உங்களுடைய பிரச்சனை கண்ணுக்கு தெரியாமல் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு பரிகாரம் போதுமானது இனிமே வரக்கூடிய வாழ்வியலில் வசந்தத்தின் வாசல் படியில் நிற்பதற்கு. ஓகே. இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய குரங்கு பார்ப்பீர்கள். ஆமாம், நிறைய குரங்கு பார்க்குறது, நிறைய வந்து சில குரங்களுடைய இமேஜ் பார்க்குறது, குரங்கு படம்பட்ட பொம்மை பார்க்குறது, ரோட்டில் எங்கேயாவது போகும்போது குரங்கு பார்க்குறது, இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மென்டலி ஸ்ட்ராங்காக இருங்க, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்றதும், மனசு ஒரு மாதிரி அலைப்பாயக்கூடிய தன்மையில் இருக்கும். ரொம்ப இழுத்து பிடிச்சி கட்டு, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத, இந்த 1 மாதம் கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்றத இந்த குரங்கு பார்த்த தன்மையின் மூலமாகத்தான் உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்குது. யாராவது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் மயங்கிடாதீங்கன்ற சொல்லக்கூடிய எச்சரிக்கையாகவும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய காரணியாக இந்த குரங்கு பார்த்தல் என்பது நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் குரங்கு பார்த்தீங்கன்னா. ஓகே. மற்றபடி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை தேவை தேவை.